கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அரசியல் சிந்தனையாளர், சமூக சேவகர், பாராளுமன்ற மேலவை உறுப்பினர், தேசிய அளவிலான இதர பின்தங்கிய வகுப்பினரின் பாரதிய ஜனதா அணியின் அணி தலைவர் டாக்டர் கே லட்சுமணன் அவர்கள். அவரை இங்கே வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஓஸ்மானியா பல்கலைக்கழகத்திலே மருத்துவ கல்லூரி மாணவராக இருக்கும் பொழுதே தேசிய உணர்வோடு புயலாய் பயணித்தவர் இவர். Worked as 2 times MLA, served as the Telangana State President பாரதிய மகத்துவம் பெற்ற நீங்கள் சமுதாய மருத்துவம் செய்ய முன்வந்திருக்கிறீர்கள். உங்களை வணங்கி வரவேற்கிறோம். பிறகு Team became founder, ex-general secretary, AI became Tamil Nadu and Pondicherry to be on dais, offer few words about the community represents. Pattern what எல்லாருக்கும் சொல்லினோம். We called 10 communities in the OBC, all powerful communities, and their representatives will speak for 3 to 5 minutes on the problems of the communities. This we are looking at one of the descendants of Chhatrapati Shivaji Maratha. So this is a Maratha, and who is Thandle, very Maratha name Thandle. He is speaking for the Marathas. Over to you. Thanks a lot. Welcome everyone here. I'm very proud to be here with you all and inviting me here to this excellent service of OBC, what we are going to do in future. I think so I'll switch on to Tamil so that everyone will know. And another thing is, since I'm Marathi, I want to show that we can speak even Tamil because we are really Tamil for a very long time. இனிமே கிரைசிஸ் மேனேஜ்மென்ட் கம்யூனிட்டி வந்து பிரிச்சு நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தனித்தனி சமாஜா நடத்திட்டு இருந்தாங்க.
அந்த தனித்தனி சமாஜை ஒன்றாக்கணுன்ற ஒரு ஐடியா கொடுத்ததே டாக்டர் சார் தான். ஸோ அதை வச்சுதான் எங்களுடைய இன்னொரு ஃபவுண்டர், அவருடைய பேர் வந்து சுரேஷ் பாபு சுக்ராவே, அவர் தலைவர் டிஎன்டிகே. எந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி இந்த டிஎம்டிக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபவுண்டேஷனாக கொண்டு வந்திருக்காரு. இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யறோம்னா, எங்களுடைய தனித்தனியாக பிரிஞ்சிருக்க ஒவ்வொரு மராட்டியரும் ஒன்று சேர்த்து வகுவர் மேலான்று ஒன்று பண்ணிட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அடுத்து இப்போ வரும் 20ஆம் தேதி கோயம்புத்தூர்ல எல்லாம் கலந்து ஒரு வகுவர் மேலா இருக்கு. அதுக்கு டாக்டர் சார் சிறப்பு விருந்தினராக அழைத்து இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, பர்சன் இருக்காங்க, டிசேபிள் பர்சன். ஸோ அவங்களுக்கும் எங்க மூலமா என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு அடுத்த கட்டமாக பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரே ஒரு என்ன சொல்றேன்னா, இந்தியா there is a book written by காயத்ரி மேடம், நீங்க போட்டோல இருக்க கூடாது. நீங்க மூணையும் ஒண்ணா கொடுங்க. right. அப்பதான் ஓடு. நீங்க தான் பிரஸ் வாங்க. மொழிப்போர் என்ற சொல்லுக்கு முழு முதல் உவமை நம்முடைய முத்தமிழ் காவலர் டாக்டர் கியாபே விஸ்வநாதன் பிள்ளை. அவருடைய செல்வ மகள்தான் நம்முடைய மருத்துவர் மணிமேகலை கண்ணன். கடந்த 50 ஆண்டுகளாக பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். தமிழக புலவர் குழு, கியாபே விஸ்வநாதன் பிள்ளை அறக்கட்டளை இவரின் ஆளுமை திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பல்வேறு விருதுகளை வென்றவர். மகளிர் மாநாடுகள் பல நடத்தி காட்டியவர். அன்பு அக்காவை மேடைக்கு அழைக்கிறேன். பலத்த கைத்தட்டலுடன் அவரை மேடைக்கு அழைக்கலாம். என்ன நான் பேசணுமா? பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அவைத் தலைவர் அவர்களே, இந்த விழாவை மிக சீரும் சிறப்புமாக நம் முன்னே நடத்தி காட்டியிருக்கும் என் அருமை இளவல் டாக்டர் ராஜ்குமார் அவர்களே, இன்றைக்கு பல்வேறு சமூகத்திலிருந்து இங்கே திரளாக வந்திருந்து இந்த விழாவை கண்டு கழித்து எல்லோரையும் வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து சமூக தலைவர்களே, குழு உறுப்பினர்களே, இந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டில் ஒரு தனி மனிதன் மட்டும் முன்னேறினால் பற்றாது, போதாது. அந்த மனிதனை சேர்ந்த சமூகமும் சமுதாயமும் முன்னுக்கு வந்தால்தான் நாடும் முன்னேறும். இதை என் தந்தை அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் பிறந்த சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஏதாவது செய்து ஆக வேண்டும். அதுதான் நாம் பிறந்த சமுதாயத்துக்கு நான் செய்யும் கடமை. அப்படி என் தந்தையார் காட்டிய வழியில் நான் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் காட்டிய வழியிலே திருச்சிராப்பள்ளியில் 1970ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய வரைக்கும் ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக சமுதாய பணி செய்து வந்திருக்கிறேன். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய கலை பயிற்சி பள்ளியை உருவாக்கி சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கும் ஏழை எளிய பெண்களுக்கு இலவசமாக கல்வி பயிற்வித்தும் இந்த தையல் கலை பயிற்சி பள்ளியில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் சொல்லி கொடுத்து அரசாங்க தேர்வுக்கு அவர்களை அனுப்பி வேலையும் வாங்கி கொடுத்து பல குடும்பங்களுக்கு நான் விளக்கேற்றி இருக்கிறேன் என்பதை இன்றைக்கு பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் அந்த மாதிரி தங்களால் இயன்றதை தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ்வித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் மனித குலத்தில். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தாத்பரியத்தை, ஒரு கருத்தை, ஒரு கொள்கையை முன்னிறுத்தி நடக்கும் இந்த மாநாட்டிற்கு என்னையும் அழைத்து சிறப்பித்ததற்கு நன்றி. ஒரே ஒரு கேள்வி, ஐயா இங்கே எனக்கு முன் பேசும்போது மராட்டிய இதில் நாங்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். எல்லா சமூகத்திலையுமே பல பிரிவுகள். எங்களுடைய வேளாளர் முதலியார் சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் 156 பிரிவுகள். ஆனால்
இப்படி நாம் ஒவ்வொருத்தரும் கொட்டி வைத்த நெல்லிக்காயாக இல்லாமல் கட்டி வைத்த செங்கல்லாக கோட்டையில் இருந்தால்தான் ஒற்றுமையாக நாம் கோட்டையை பிடிக்க வருங்கால தேர்தலில் முடியும் என்ற ஒரு கருத்தை உங்கள் மனதிலே நிறுத்தி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It is time to honor அம்மா அவர்களை திரு லக்ஷ்மண் ஐயா அவர்கள் ஆனர் செய்வார்கள். பலத்த கைத்தட்டல் வேணும். அவங்களுடைய சேவை நம்ம எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கணும். அவங்க குடும்பம் நம்ம தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்ததாக மிஸ்டர் ஜி.வி. மணிமாறன் அவர்கள், நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி பார்ட்டி அண்ட் ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இண்டியா ஓபிசி ப்ரொஃபஷனல் வெல்ஃபேர், அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை பற்றி 2 வார்த்தைகள். வணக்கம். ஒரு தேசிய வங்கியில் சேவை செய்ய நுழைந்து பிறகு அதே தேசிய வங்கியில் இயக்குனராக உயர்ந்தவர் நம்முடைய ஜி.வி. மணிமாறன் அவர்கள். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், சொந்தக்காரர், உழைப்பால் உயர்ந்தவர். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Most respected Chief Guest of the day, Dr. Lakshman. This is the 3rd time I am meeting. When I represented the party during the Telangana election, I went there. I was with him for the campaign for a few days. Very nice gentleman, and the utmost respect how to give you to the human being he knows. And my elder brother, I was thinking he was my younger brother, but recently only came to know he is my elder brother, Dr. Rajkumar. And greetings to all the dignitaries on the dais and off the dais. Indeed, I am deeply indebted to my blood brother, Dr. Rajkumar, for having taken this bold and long-awaited initiative of uniting the OBCs in Tamil Nadu. In fact, in Tamil Nadu, it is wrongly perceived, rather projected, that protecting the OBC's welfare is the prerogative of the left-oriented parties and Dravidian parties. I congratulated my brother Dr. Rajkumar for this brilliant move of breaking that myth and beautifully displayed his intention to guard the welfare of the most deprived section for the centuries, these OBCs. In fact, it is more relevant in Tamil Nadu because of the fact that the OBC community is 41% national average, but in Tamil Nadu, hold your breath, it is 69.1% OBC population in Tamil Nadu. It is it is our prayer responsibility that we must protect the interest of OBCs in Tamil Nadu. And it can be divided into 2 parts. One is protecting the welfare of the OBCs can be viewed from 2 angles. One is to the OBC population in general and to the OBC employees working in both organized and unorganized sector. Because they told, no, I was in Canara Bank for 38 years. As an employee belonging to
OBC, how much we were facing difficulties in the banks, we know that. That is why. So for the OBC population in general, lots of welfare measures are being initiated and implemented by the government. But the persons like me, served in the organized sector like banks, were longing and struggling to get proper respect and recognized them in the respective banks. Sir, in fact, we have been constantly demanding for setting up of a welfare commission with the statutory powers, I'll take 2 minutes, to rectify the atrocities unleashed on the employees like us. And it was done by our Honorable Prime Minister in 2018. We were waiting for a national commission to be formed with the statutory powers like what SC/ST Welfare Commission has got. It was a long-term demand, but it was not done. But in 2018, it was done under the leadership of our Honorable Prime Minister, perhaps at the instance of our Marcha leader, Dr. K. Lakshman. The present commission has been accorded constitutional status and constitution through the Constitution 102nd Amendment Act 2008. Our dream of getting the constitutional status for the commission was accorded in 2018. Having been in the banking sector for the last 38 years and the founder of All India Canara Bank OBC Welfare Association and also now the General Secretary of All India OBC Professional Welfare Federation, I want to place few demands in the presence of our Honorable leader. One is the reservation in education and employment to be matching to the actual population of the OBC, not restricted to the 27%. As the reservation was to compensate the historical injustice caused to the community, we want there should not be a creamy layer concept among the OBCs. Removing that creamy layer, every person belonging to OBC should be eligible to get all the rights accorded to them by the government. In the recruitment and admissions, open and general quota must be filled on the merits first, and the reservation meant for the OBCs to be given second, so that our people with the credit, they will get the first in general quota, balance will be getting the reservation under this quota. And the reservations to OBCs must be extended to private industries and institutions. Reservation to OBCs must be available in case of promotions too. Now it is given only at the entry level. It should be extended to the promotions also, so that 69% of the officers belonging to the OBC will get due representation recognized in the respective institution. These are all the few demands I want to place it to a leader on behalf of all of you. Once again, I salute the efforts of Dr. Rajkumar and assure the support of our federation in all his future endeavors. Thank you very much. It's time to honor Mr. G.V. Manimaran. இந்த விழா மேடையை அலங்கரிக்கும் நபர்களை விட இந்த எதிரில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு நபரும் இந்த விழா மேடையில் அமரக்கூடிய தகுதியுடையவர்கள். எல்லாரும் சமுதாய தலைவர்கள், முக்கியமானவர்கள், சிறப்புக்குரியவர்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல ஒன்றாக திரட்டி உங்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நன்றி. எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்பதற்கு இன்னொரு முறை மிக விரிவான ஒரு கூட்டம் நடத்துவோம். மணியான கருத்துக்களை சொன்னாலும் மணி இல்லாத காரணத்தால் அவர் அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணும். அதனால 7:15 அவங்க பேசணும். அதுக்குள்ளாட்டி 1 நிமிஷம், நான் எல்லாருக்கும் 2 நிமிஷம்னா இப்போ 1 நிமிஷமாக குறைச்சிடணுமோன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அறிமுக விழாவாக இத்தனை பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒருவரை ஒருவர் நம்ம கைகுலுக்கும் விழாவாக இது இருக்க போகிறது. அந்த உங்கள் எல்லோரையும் நாங்கள் அன்புடன் கேட்கிறோம். அடுத்ததாக எல்லோருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், 30 செகண்ட்ஸ். இங்கே இருக்கிற பேசுகிறவங்களெல்லாம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 1-2 லட்சம் ஆட்களை திரட்டி ஒரு பெரிய கூட்டம் போட முடியும். அப்படியே கேன் ஜஸ்ட் சே KPK செல்வராஜ் அண்ணனா 1-2 லட்சம் சுலபமாக பண்ணிவிடுவார். அன்பழகன் அண்ணகிட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க. கொங்கு ஈஸ்வரன் அண்ணன் நானே போயிருக்கேன், அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. ஐ கேன் ஜஸ்ட் கோ ஆன் லைக் தட். VIT சம்பத், ஐ கேன் லுக் அட் சூர்யா, KRV, எல்லாருமே பெரியவங்க.
ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இவர் பாருங்க, உமாபதி 6000 பேர் வச்சுருக்காரு அவர் ஃபேக்ட்ரியில். அதில் வந்து 4000 பேர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து he goes out of the way to him. ஸோ தயவு செய்து ஒவ்வொருத்தரும் எவ்ரிபடி இஸ் அ ஜெம் ஹியர், எவ்ரி ஒன் இஸ் அ ஜெம். நாட்டையே ஓட்ட ராமோகன் ராவ் இருக்கார். ஸோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் சத்தம் போடாமல் கொஞ்சம் கேளுங்க. சாரி, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு 2 minutes ஆயிடுச்சு. மனிதநேயமும் மருத்துவ அர்ப்பணிப்பும் சங்கமிக்கும் பெயர் டாக்டர் ஜே ராஜமூர்த்தி, டிஎம்எஸ் மற்றும் இயக்குனர், கிராம மருத்துவ சேவைகள். அவர்களுக்கு எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் அவார்டு வழங்கி கௌரவிக்க ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவர் அன்புக்காக அரசியலை தாண்டி வந்தவங்க. இவர் கொங்கீஸ்வரன்லாம் எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து நம்ம முதலமைச்சருடைய மனைவியோட ஒரே தம்பி டாக்டர் ராஜமூர்த்தி. அன்புக்காக ஓபிசிக்காக வந்திருக்காங்க. கிரேட். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். டாக்டர் ஜேஎஸ் ராஜ்குமார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ்னு நினைக்கிறேன் அதோடைய ஹிஸ்ட்ரி. அதில் வந்து என்னுடைய சீனியர், 3 years சீனியர். பிரில்லியண்ட்னா அப்போ அது வந்து எக்ஸலண்ட்டு. அவர் என்ன சொல்கிறது, இருக்கிற கப்பு எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டார். அவர் படிக்கும்போது கிட்டத்தட்ட 36 கோல்டு மெடல் வாங்கினவர். இதில் என்ன, நான் வந்து அவர் சொன்னது மாதிரி கிராமத்திலேயே முழுமையாக ஒரு 30 ஆண்டு காலம் பணி செய்தவர். மகாத்மா காந்தியினுடைய எண்ணமே வந்து அன்டு த லாஸ்ட், அதாவது ரஸ்கின் எழுதி அன்டு த லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம். அதை படித்து விட்டு தான் அவருடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த வகையில் என்னுடைய கிராமம் திருவெண்காட்டிலே 30 ஆண்டுகள் பணியாற்றி அரசு பணியிலும் படிப்படியாக உயர்வு பெற்று இன்றைக்கு இது டிஎம்எஸ் என்கின்ற ஒரு நிலையிலே வந்து சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை மனதில் வைத்து எனக்கு இந்த விருதை அவர்கள் வழங்கியிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது, மேலும் என்னை பணி செய்ய தூண்டுகிறது, ஒரு உற்சாகத்தை தருகிறது. நன்றி, நன்றி, நன்றி. So it's time to honor the legends. We have a couple of awards to be given. இவங்க இருவரும் அவங்கவுங்க துறையில் மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்காங்க. முதல்ல I would like to show a PPT. Voltec Group. இப்போ தான் டாக்டர் அவங்கள பற்றி பேசினார். கற்பனைக்கு எல்லை இல்லாதவர், கருணைக்கெல்லாம் மேலானவர் திரு என் உமாபதி, தலைவர் வோல்டெக் குழுமம் அவர்களுக்கு பயனியர் இன் இண்டஸ்ட்ரியல் இன்னோவேஷன் அவார்டு, தொழில்துறை புதுமைகளில் முன்னோடி என்ற விருதை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. வோல்டெக் பற்றி ஒரு 2 ஐ வாண்ட் யூ டு இல்லை ஒரு இந்த சமுதாயத்துக்காக அவர் டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி 4000 பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் இன்னும் 40,000 பேர் கூட பண்ணுவார். அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கவர். அண்ணனை பற்றி சில ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. யூ கேன் ரன் த்ரூ. போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 2 பேரும் அம்மையார் குப்பத்தில் இருந்தோம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் 5 பேர் ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. வெரி புவர் வீவர்ஸ். அண்ட் 5 பேருக்கு கால் போயிடுச்சு. அப்போ வித்தின் 2 days we gathered a lot of money within all of us. நாங்களாம் சேர்ந்து 50,000 1 லட்சம் மாதிரி போட்டு டப்புன்னு 5 லட்சம் கொடுத்து அவங்களுக்காக ஒரு பெரிய விழாவே பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தவர்
இந்த உமாபதி அந்த மனசு தான் சார் மோர் தென் இம்பார்ட்டன்ட். ஆல் தீஸ் engineers and all that I not interested. It's got the heart, and we also went ahead and the 5 பேருக்கு we are giving artificial limbs. So that is the best PowerPoint. We can let's give the award. நன்றி. மனித நேயத்துடன் மருத்துவ தொண்டை செய்து வரும் டாக்டர் ஜிவி சம்பத் அவர்களுக்கு பிரீமியர் மெடிக்கல் டெஸ்டினேஷன் அவார்ட் வழங்கி கௌரவிப்பதற்காக அவரை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த ஆண்டின் முன்னணி மருத்துவ தலைமையிட விருது நறுவி மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ஜிவி சம்பத் அவர்கள் இந்திய மருத்துவத்துறையில் ஒரு முன்னோடி, சமூக சேவையில் ஒரு ஒளிவிளக்கு. பல ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் இவர் செய்திருக்கும் சாதனைகள் அளவிட முடியாதவை. வெள்ளூரில் ஒரு சிறிய கிராமத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமின் போது ஒரு மூத்த பெண்மணி சிகிச்சை பெற முடியாத நிலைக்கு வந்தார். நிலைமை பெரிதும் மோசமாக இருந்த போதிலும் அவரை உருக்கமாக பார்த்து உதவுமாறு கேட்டபோது டாக்டர் சம்பத் அவர்கள் தாமாகவே அந்த பெண்மணியை ஒரு கால்வாயை கடந்து கொண்டு சென்று தூக்கி கொண்டு சென்று சிகிச்சை அளித்த சம்பவம் அவரின் மனிதநேயத்தையும் சேவை மனப்பான்மையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு 2 words. அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் ஒருவரை கூறி நிறுத்த முடியாது, அவ்வளவு எல்லாமே விஐபிகளாக இருக்கிறார்கள். இங்கே மேடையில் வீட்டிற்கும் ஐயா லக்ஷ்மண் அவர்களும் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஓபிசி அமைப்புக்கும் எனக்கு விருது அளித்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முக்கிய ஆட்களை ஒரே இடத்தில் திரட்டுவது என்பது டாக்டர் ராஜ்குமாரால் மட்டும்தான் முடியும். இது அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வந்த கூட்டம் இது. மீண்டும் ஒரு முறை இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டும் அவரின் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி என்னால் முடிந்தது எப்போதும் நாங்கள் உங்களோடு செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த தலைவர் பெயரை சொன்னால் எல்லாருமே ரசிக்கிற ஒரு தலைவர், எல்லாருமே வணங்குற ஒரு தலைவர் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய வழிவந்த பேத்தி டிஎஸ்கே மயூரி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சில வார்த்தைகள். தலைவரின் பேத்தி இவர். கல்வி கடவுள் காமராஜ் அறக்கட்டளையின் நிறுவனர், மாணவர்கள் தன்முனைவு பேச்சு ஆர்வலர், வீரமங்கை குயிலி விருது, சிங்கப்பெண் விருது என பல விருதுகளை வென்றவர். பல்வேறு அயல் நாடுகளில் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் தன் முனைவு உரைகளை நிகழ்த்தி வருபவர். வருக டிஎஸ்கே மயூரி அவர்களே. மயூரி 2 எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் எழுச்சிமிக்க வரிகளோடு பச்சை தமிழனின் பேத்தியாய் அரங்கத்தில் இங்கு நிறைந்து காணப்படும் வல்லவர்களுக்கும் நல்லோர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். எந்த ஒரு சமுதாயம் அடக்குமுறைகளையும் கொடுமைகளையும் அவமானங்களையும் அளவுக்கு அதிகமாக சந்திக்கிறதோ அந்த சமுதாயம் எல்லாமே மிகப்பெரிய எழுச்சியையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் காண முடியாத உயரத்தையும் அது கண்டுவிடும் என்பதுதான் நம்மளுடைய வரலாறு. அப்படி இந்த நாடார் சமுதாயத்தில் இறைமகனாக வைகுண்டர் ஐயாவில் தொடங்கி இன்று இந்தியாவிலேயே அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருக்கும் சிவநாடாரிலிருந்து பாமரனையும் எழுத்து கூட்டி படிக்க வைக்கும் மிகப்பெரிய சாதனையை செய்த
தமிழர் தந்தை ஆதித்தனார் ஐயாவும் பிஜேபி ஐயா அவர்களும் உலகமெல்லாம் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து தமிழுக்கு அரும்பெரும் சேவைகளை செய்து வரும் பிஜேபி அண்ணாச்சி வரை இந்த நாடார் சமுதாயத்தில் உதித்த ஒரு பெரிய ஒரு நல் மாணிக்கங்கள். இதில் காமராஜர் ஐயா, அதாவது தமிழகத்தினுடைய வரைபடத்திலேயே இல்லாத ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு நல்லாட்சி, பொற்கால ஆட்சி அப்படின்னா இன்னைக்கு அரசியலில் எல்லா தலைவர்களுமே பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர் அப்படின்னா காமராஜர் ஐயாவை தான் நம்ம சொல்லுவோம். எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். ஏன் இவர் மட்டும் பெருந்தலைவர்? ஏன்னா அறிவு பசிக்கு மட்டுமல்லாமல் வயிற்று பசிக்கும் உணவு கொடுக்குற அந்த எண்ணம், விசாலமான ஒரு எண்ணம். தமிழகம் இன்னைக்கு கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்குது அப்படின்னா அதற்கான விதை காமராஜர் ஐயா போட்டது. இந்த சமுதாயம் மதத்தினால் பிளவுபட்டு இருக்கு. அந்த ஒற்றுமை மட்டும் இங்க இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இவர்கள் திகழ முடியும். அது நிகழ வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவரின் ஆசை. நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அண்ணன் ராஜ்குமார் அன்போட கூப்பிட்டாங்க, வாமா உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்ட்டு. அண்ணனுடைய அன்பிற்கு தலை வணங்குகிறேன். நன்றியும் வணக்கங்களும். நம்ம எம்எல்ஏ அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை பற்றி சில துளிகள். எளிய வேளாண் குடும்பத்திலே பிறந்து அரசு பள்ளியிலே படித்து அரசு பொறியியல் கல்லூரியிலே பட்டம் பெற்று சென்னைக்கு கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு தொழில் முனைவராக தம்முடைய உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் முதன்மையாளராக நிறுத்தி கொண்டவர் நம்முடைய அண்ணன் கொங்கு ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். பல மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர், இன்றைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார். சட்டமன்றத்திலே இவருடைய தெளிவான செறிவுமிக்க உரைகள் அரசின் பல நிறை குறைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி திருத்தி இருக்கிறது. கொங்கு மக்களின் உரிமை குரலாக இன்றளவும் ஒழித்து கொண்டிருக்கிறார். திருச்செங்கோடு தொகுதி மக்களின் குரலாக மட்டுமில்லாமல் திசையெட்டும் வாழும் அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமாரின் உரிமை குரல் இவர். அண்ணன் சில வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு கோயம்புத்தூரில் நிறைய எனக்கு வேலைகள் இருந்தாலும் அன்பு சகோதரன் ராஜ்குமாருடைய அன்புக்காக நான் இங்கே நிற்கின்றேன். அகில இந்திய அளவிலே ஒரு சில இனங்கள் மிகவும் ஒற்றுமைப்பட்டு அவர்களுடைய பிரதிநிதிகளை ஒற்றுமைப்படுத்தினாலும் ஓபிசியை பொறுத்தவரை அந்த ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்பது இன்னும் வராமல் இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் டாக்டர் லக்ஷ்மணன் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், அகில இந்திய அளவிலே ஒரு பெரிய ஓபிசி ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான அந்த முயற்சியை செய்யுங்கள். தேசிய அளவிலே தொடர்பு இருப்பவர்கள் தான் அதை செய்ய முடியும். தமிழக அளவிலே பல நேரங்களிலே அதை செய்திருந்தாலும் கூட அகில இந்திய அளவிலே நாம் வலிமையாக இருக்கின்றோம். இருந்தாலும் கூட அது சிறப்பாக செய்யப்படுகிறதா என்ற ஐயம் இருக்கிறது. அரசியலை கடந்து, நான் அரசியல் ஒரு கட்சியினுடைய அவர் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. அவருக்கு இன்றைக்கு தேசிய அளவிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. அரசியலை கடந்து இதை கண்டிப்பாக செய்ய முடியும் என்கிற காரணத்தினால் அந்த கோரிக்கையை அவரிடத்திலே வைக்கின்றேன். இன்னொன்று 69% இங்கே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதனால்தான் நமக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 69% மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்று கூட எனக்கு தோன்றும். அதனால் நம்முடைய ஓபிசி ஒற்றுமை என்பது காலத்தினுடைய கட்டாயம். நிறைய சமுதாயங்கள் இருக்கின்றோம், அந்த ஒற்றுமை வேண்டும். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று இந்தியா முழுவதும் பல்வேறு கோரிக்கைகள், தமிழகம் உள்பட பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றன. முன்னாள் தலைமைச் செயலாளரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஸோ இப்படி அந்த கோரிக்கை இருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை மட்டும் இந்த இடத்திலே விதைத்து அதற்கான கருத்துக்கள் தளத்திலே விவாதிக்கப்படட்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன்.
இன்றைக்கு சாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று பல சமுதாயங்களும் சொல்லுவதெல்லாம் எதற்காக? இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக. சும்மா நம்ம எவ்வளோ இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல, இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக. அப்படி இன்றைக்கு கணக்கெடுத்து இன்றைக்கு இருக்கிற ஜாதி மக்கள் தொகை அடிப்படையிலே ஒவ்வொரு ஜாதிக்கும் இடஒதுக்கீட்டை கொடுத்தால் எந்தெந்த ஜாதியெல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டிலே சிறப்பாக செயல்பட்டார்களோ அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா என்ற அந்த சந்தேகம் எனக்கு எப்போதும் உண்டு. இது சரியான தளம் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் அதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கான பதில் இதுவரைக்கும் வராமல் இருக்கிறது. அதை விவாதிப்போம் என்று சொல்லி மீண்டும் நான் நம்முடைய அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் டாக்டர் லட்சுமணன் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு செய்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு அமைப்பின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால நேரம் கரெக்டாக தெரியுது. சபாநாயகர் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. டக்குன்னு குறித்த நேரத்துக்குள்ள தன்னுடைய உரையை முடித்து விட்டார். நன்றி அண்ணா. ஒன்றை சொல்ல நினைத்தேன், அதை மறந்துவிட்டேன். அன்பு சகோதரர் ஞாபகப்படுத்தி விட்டார். அரசியல்வாதிகள் என்றாலே பலருக்கும் இன்னும் 1 மணி நேரம் தாமதமாக வருவார்கள் என்ற ஒரு எண்ணம் மாறவே இல்லை. அதனால்தான் என் அன்பு நண்பர் ராஜ்குமார் அவர்கள் 5:15 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துவிட வேண்டும் என்ற இடத்திலே சொன்னார். நான் 5:10க்கே வந்து விட்டேன். அதனால் நேரம் தவறாமல் வருகிற அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். சுருக்கமாக பேச சொன்னாங்க. ஸ்கூல்லாம் 1/3 எழுத சொல்லுவாங்களா, அது மாதிரி நாங்கள் 10 நிமிஷத்துக்கு தயார் பண்ணிட்டு வந்தேன். இவங்க 3 நிமிஷம் பேச சொல்கிறேன். 3 அதுபோல் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க சமூகத்தை பற்றி சொன்னாங்க. செங்குந்தர் சமுதாயம் இந்தியாவிலேயே இந்த சமுதாய மக்களுக்காக முன்னோடியாக செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் சென்னையிலே முதல் அந்த சமுதாய சங்கம் என்று தோற்றுவித்தது செங்குந்தர் சமுதாயம்தான். 1927 ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் 2 ஆண்டுகளில் 100ஆண்டு விழா கொண்டாட இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் சாதாரண நெசவாளிகளாக இருந்து வந்தவர்கள் தான். சொன்னார்கள் கிரிமிலேயர்லாம் எடுத்துடணும் பண்ணணும்னு சொல்லிட்டு. இருக்கட்டும், இன்னும் ஏழைப்பட்ட மக்களெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நெசவாளிகளெல்லாம் இன்னும் உயரவே இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா ஏழை நெசவாளிகளை எம்பிசி பண்ணியிருக்க வேண்டும். சில பல அரசியல் சூழ்ச்சிகளினால் அது பண்ணவில்லை. அப்பேற்பட்ட சமுதாயம் எங்களுடைய சமுதாயம். மிக தெளிவான சமுதாயம். ஆன்மீகத்திலே எடுத்துக்கொண்டால் கிருபானந்த வாரியார் முதல் கொண்டு வேதாத்திரி மகரிஷி உலகத்திற்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்கள். அதே போல தியாகத்துக்கு எடுத்துக்கொண்டால் திருப்பூர் குமரனும் தில்லையாடி வெள்ளியமையும் இந்திய வரலாற்றிலே மறக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. அப்பேற்பட்ட சமுதாயத்திலே நாங்கள் எல்லாம் இந்த ஓபிசி என்ற அணியிலே நாங்கள் ஒன்று திரண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பூக்களுமே நறுமணம் மிக்கது தான். ராஜ்குமார் போன்ற நார் தான் எல்லா பூக்களையும் கட்டி கொண்டிருக்கிறது. அந்த கட்டி கொண்டிருப்பதோடு அல்லாமல் அது மாலையாக எப்பொழுது வரும் என்று இந்த நாடு காத்து கொண்டிருக்கிறது. ராமரும் உட்கார்ந்திருக்கிறார், லக்ஷ்மணனும் உட்கார்ந்திருக்கிறார். ஆக ராம லக்ஷ்மண ஆட்சி கண்டிப்பாக இந்த நாட்டிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி, நாம் அனைத்து சமுதாயம் ஒன்றாக இருக்க வேண்டும். அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் நல்லா தான் இருக்குது. அரசியலில் எங்கே ஒதுக்கீடு சொல்லுங்க? அரசியலில் வேண்டும். கல்வியில் கொடுத்தாச்சு, வேலை வாய்ப்பில் கொடுத்தாச்சு. அரசியலை மட்டும் இவங்களே வச்சுக்குவாங்களாமா, இவங்களே மினிஸ்டர் ஆகிக்குவாங்களாமா, இவங்களே எம்எல்ஏ ஆகிக்குவாங்களாமா, இவங்களே எம்பி ஆகிக்குவாங்களாமா. செங்குந்தர்களுக்கு எங்கே இடம்? இது வரைக்கும் கிடமே கொடுக்கல. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்திலே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அண்ணாதுரை செங்குந்தர் என்பது மறக்க முடியாது. இன்னைக்கு எங்களுக்கு அந்த கட்சியிலேயே இடமில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அண்ணன் அவர்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நிறைந்து வாழும் நெசவாளர்கள் 1 கோடிக்கும் அதிகமான உறவுகளின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உற்ற தலைவன் இவர். தொடர்ந்து 3வது முறையாக தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜனநாயக முறைப்படி. இவருடைய
நெசவாளர் துயர் துடைக்கும் பணிக்காக அவரை செல்லமாக நாங்கள் கைத்தறி கதிரவன் என்றே அழைக்கிறோம். ஆமா, நெசவாளர் பிரிவிலேருந்து வந்து நமக்கு நம்பிக்கை இலைகளை நெசவு செய்திருக்கிறார். உறவு பாலத்துக்கு நன்றி. அடுத்து திரு அன்பழகனார் அவர்கள். பள்ளி படிப்பை இளமையிலே முடித்து கல்லூரியிலே சேர்ந்து பிறகு தொழிற்சாலையிலே உழன்று சமுதாயத்தின் மீது கொண்ட நாட்டத்தினால் தமிழ்நாடு மீனவர் பேரவை என்ற அமைப்பை துவக்கி தமிழகத்தின் கடலோரத்தில் இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களிலும் பரவி வாழும் மீனவ பெருமக்களின் வாழ்வு மேம்பட சென்னையிலே அரசு மீனவர் நல வாரியம் அமைத்திட காரணியாக இருந்தவர் இரா அன்பழகனார். பல்வேறு அரசியல் தலைவர்கள் இவர் தீட்டிய மீனவர் வாழ்வாதார முன்னேற்ற திட்டங்களை ஏற்று அதனை செயல்படுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு பதவிகள் இவரை தேடி வந்த பொழுதும் மீனவ மக்களுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் இந்த வங்கக்கடல் மைந்தன் இரா. தான் தோன்றி பொன்தமிழர் நாவினிலே குடிபுகுந்து எழுத்தாணி என்னும் காவிய நாயகனுடன் களிநடனம் புரியும் தமிழ் தாயே, உன் கண்களிலே என் மொழியைக் கண்டு, உன் செங்கு கழுத்தினிலே சிந்தா மணியைக் கண்டு, உன் காதுகளிலே மிளிரும் குண்டலகேசியை, உன் வளைகரத்திற்கு வலி சேர்க்கும் வளையாபதியைக் கண்டு, உன் கால்களிலே கலீர் கலீர் என ஓசை எழுப்பும் சிலம்பத்தைக் கண்டேன். தமிழனாக பிறந்ததனால் தலை வணங்குகிறேன். தமிழ் என்னும் பெருமரத்தில் இலக்கியம் என்னும் இலையில் எழுத்துக்கள் என்னும் கிளையில் கவிதை என்னும் தேனெடுத்து கன்னித்தமிழை தோய்த்தெடுத்த வண்ணத்தமிழை வார்த்தெடுத்தேன் வணக்கம் சொல்ல. நான் பேராசிரியருக்கு பிள்ளையும் அல்ல, பெரும் புலவர் குலத்தில் தோன்றிய தவ புதலனும் அல்ல, கலைஞரின் கைவிழிப்பிலே வந்த கலைஞனும் அல்ல, முன்னாள் மாணவன் இந்நாள் மீனவன். எதுகையும் மோனையும் இணைந்ததைப் போல சென்னையும் சங்கையும் இணையுமிடம் கத்தும் கடலோரம் எண்ணூர் என்னும் தாளைமடல் சூழ்ந்த மீனவ கிராமத்தில் பிறந்த நான் இன்றைக்கு அனுபவ சகோதரர் ராஜகுமாரர்களுடைய அழைப்பின் பேரில் இந்த விழாவிலே கலந்து கொள்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, எங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை. உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. வாழ்க்கை தான் உங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு வாழ்க்கை வாழ்றதே பிரச்சனை. உலக வரலாற்றிலேயே பிழைப்புக்காக செல்லுகின்ற ஒருவன் கொல்லப்படுகிறான் என்றால் அது மீனவன். பிழைப்புக்காக செல்லுகின்ற ஒருவன் சிறைப்பிடிக்கிறான் என்றால் அது மீனவன் தான். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சத்தீவை பற்றி பேசுவார்கள். ஓட்டு முடிஞ்சு பதவியேற்ற பிறகு அதை மறந்துடுவாங்க. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை தூக்கி இருக்காங்க. காணாமல் போன கச்சத்தீவு, அதை மீட்டு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கை போராட்டம். உங்களுக்கு தெரியும், 1076 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை, கடல் விவசாயி, 98% மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள். ஆனால் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசுகிறார்களே தவிர அவர்களுக்கு உண்டான உதவி கிடைக்கவில்லை. இன்றைக்கு ஓபிசி அணியினுடைய அகில இந்திய பிஜேபியினுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றவங்களை நீங்க பார்த்தார் கூட எங்களை கடைக்கண்ணலாவது பாருங்க. இந்த நாட்டிலே சமச்சீர்னு சொல்றாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் என்பதே கிடையாது. நாங்கள் ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தினமும் அதை சொல்வார் வாலி அவர்கள் எழுதிய பாடலில், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். அந்த துயரம் எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த துயரம் துடைக்கப்பட வேண்டும். இந்திய அரசாங்கம் வருகிறது, மோடி அவர்களை நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இலங்கைக்கு சென்றார்கள். 100 மீனவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். 288 படகுகள் பிடிபட்டு இருக்கு, விடுதலை செய்யப்படவில்லை, உறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நேரம் இங்க எப்படின்னா, ராஜகுமார் சார் எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஒரு பெரிய பாக்ஸிங்ல கையை கட்டிட்டு சண்டை போனா எப்படி சண்டை போட முடியும்? 2 நிமிஷம் பேசு, 1 நிமிஷம் பேசுனா பேச வந்தவங்க எல்லாமே அப்செட் ஆயிட்டாங்க. ஆகவே இந்த ஓபிசி அணியை நான் இந்த நேரத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை சகோதரர் ராஜகுமார் அவர்களை இந்த நேரத்திலே நான் பாராட்டுகின்றேன். சுட்டெரிக்கும் சூரியனுக்கு பகல் சொந்தம், குளிர்கின்ற நிலவுக்கு இரவு சொந்தம், கொட்டுகின்ற மலைக்கு பூமி சொந்தம், ஓடுகின்ற நதிக்கு கடல் சொந்தம், பூக்கின்ற மலரெல்லாம் மரத்தின் சொந்தம், வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் ஓபியின் சொந்தம் 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 என்று கூறி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்க அந்த சங்கை கடலிலே மூழ்கி முத்தெடுத்து உலகக்கு அறிவித்தானே மீனவன்.
அந்த மீனவ சமுதாயத்தின் சார்பில் நன்றி கூறி, சாகும்போது மீனவனாய் சாக வேண்டும், என் சாம்பலிலும் மீன் வாசம் வீச வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது மிக சிறப்பான இரு விருதுகள். அதில் ஒன்று நம்ம தமிழ்நாடே பார்த்து பயந்து மரியாதை கொடுக்குற ஒரு அம்மானா, அந்த அம்மா கூட இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அமைதியாக அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இட் இஸ் டைம் டு ஹானர் அவர் ராம்மோகன் ராவ், எங்களுடைய அண்ணன், எங்களுடைய லீடர். அவரை பற்றி சில வார்த்தைகள். இந்திய நிர்வாகத்தின் முத்தொழியாய் மிளரும் திரு ராம்மோகன் ராவ் அவர்களுக்கு பெஸ்ட் கவர்னன்ஸ் அவார்டு, இந்த ஆண்டின் சிறந்த நிர்வாகி விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். இவரது பதவிக்காலத்தில் மாற்றத்தை முன்னெடுத்து நிர்வாகம் செய்தவர். மக்கள் நலனுக்காக உறுதியான அர்ப்பணிப்பையும் ஒழுக்கத்தையும் கருணையையும் தானும் கடைபிடித்து கற்பித்தவர். தலைமை என்பது கட்டளையிடும் அதிகாரமல்ல, நம்பிக்கையை ஊக்குவிப்பதே, அதுவும் சோதனையான நேரங்களிலும் கூட என்பதை நிரூபித்தவர். A few words. Honorable Dr. Lakshman அவர்களே, National Morcha OBC leader and member of We welcome Parliament Rajya Sabha, also our well-wisher. Anna. And our beloved leader, Dr. Lakshman ji அவர்களே, திரு நயனா நாகேந்திரன் அவர்களே, அவரோட 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய துறையில் டிஎன்பிஎல் சேர்மனாகவும் மேரிடைம் போர்ட் சேர்மனாகவும் இருந்தேன். 24 வருஷமாக சார் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருந்தது ரொம்ப சந்தோஷம். டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் யங் மேன் ஆஃப் ஆல் ஏஜஸ், மேன் ஃபார் எவ்ரி சீசன், and he is here. He has been telling me for the last 6 months we should organize the OBC leaders in Tamil Nadu. But here, I think Selvaraj, I think your name is Selvaraj, he says, sir, for your kind information, that we should organize a massive OBC meet. The consensus so far, I wanted to, for the benefit of our Lakshman ji, here the consensus so far spoken, that we should be able to organize OBC national meet on a massive scale, because there are so many issues which remain unsolved. Though there are reservations in Tamil Nadu, but there are problems. It's not that everybody is happy. That is what Mr. Selvaraj says. The weavers community, they are more than 10 to 15% in Tamil Nadu, but there is no representation. Even though there were extraordinary leaders in the community, there are many, many communities among the OBCs in Tamil Nadu who are unrepresented. They are marginal communities. 3 lakh people are there, 5 lakh people are there. No one knows where they are. There are peoples from Potters community, Weavers community, Smith community, hundreds of communities are there. Small communities
having 3 lakhs, 5 lakhs, 10 lakhs people. Here there are many people. Even Marathas he has talked about. There are many communities which are unrepresented, underrepresented, marginalized among the OBCs. There should be a mechanism among the political parties that we should be able to tackle the leadership, understand the problems of the OBC communities. I think very extraordinarily the fishermen community people, they said with regard to Kachativu, it's a very, very problematic issue we have been handling in Tamil Nadu. Likewise, Dr. Rajkumar has been talking to many, many people. He has spent more than 20 hours discussions with me. எப்படி சார் நம்ம ஓபிசி கம்யூனிட்டிஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணணும்? எத்தனையோ கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அம்மா சொன்னாங்க டாக்டர் மணிமேகலை, அம்மாங்க வெள்ளலார் முதலியார் பிள்ளை கம்யூனிட்டிஸில் 156 பிரிவுகள் இருக்கின்றன. அவங்களை எப்படி நம்ம ஒருங்கிணைப்பது? There are hundreds of such communities. In every community there are divisions, subdivisions, subdivisions, for which a lot of leadership has to come up. I think this is a great occasion, and Dr. Lakshman ji is the national OBC Morcha leader of the Bharatiya Janata Party, and he represents the OBC community in Telangana. With regard to Easwaran sir சொன்ன மாதிரி, எம்எல்ஏ ஈஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரி, இது எப்படி இந்த ஜனத்தொகை கேஸ்ட் சென்சஸ் எப்படி நடத்துறது? நிறைய ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது. பட் அக்ராஸ் தி போர்ட் கேஸ்ட் சென்சஸ் நடத்தணும். 1921, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி 1871லேருந்து கேஸ்ட் சென்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. பிரிட்டிஷ் காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் எல்லா கம்யூனிட்டிஸை பற்றி விரிவாக 3000 கம்யூனிட்டியுடைய ஜனத்தொகை முதலியார் செஞ்சால் முதலியார் பல வகைகள் சொல்லியிருக்காங்க, முக்குழுத்திருந்தன் பல வகைகள் சொல்லியிருக்காங்க, நாயுடுசன் பல வகைகள் சொல்லியிருக்காங்க. 1871லேருந்து 1921 வரைக்கும் கேஸ்ட் சென்சஸ் நடந்திருக்கு. 1931 லாஸ்ட் கேஸ்ட் சென்சஸ். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ், ஓபிசி ரிசர்வேஷன்ஸ். சில பேர் ஓபிசிலேருந்து எடுத்தாங்க, சில பேர் ஓபிசிலேருந்து. அவர் சொன்னார் எங்களை எம்பிசி கொண்டு போனோம், பிசியில் we are not getting the proper reservation. அதில் sub reservations. It's a serious issue. The OBC reservations, problems within the OBC, and people wanted to come to BC. People they want to get out of BC. OBCலேருந்து எம்பிசிக்கு போகணும், ஓப்பன்லேருந்து பிசிக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த கேஸ்ட் சென்சஸ் பற்றி ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனாலும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனத்தொகைப்படி கேஸ்ட் சென்சஸ் நடத்த வேண்டும். அப்போ தான் நம்ம கம்யூனிட்டிஸுக்கு சரியான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ரெப்ரசன்டேஷன், எஜுகேஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு அக்ராஸ் தி போர்ட் இஸ் த டிமாண்ட் இஸ் தேர் அமங் தி இந்தியன் பப்ளிக். I think this is most appropriate meeting today. Sir is here. I know him so well, he knows me so well. He is also fighting in Telangana about the issues that came up during the caste census. Eastern sir உங்களுக்கு தெலங்கானா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு. சில கம்யூனிட்டிஸ் நம்பர்ஸே குறைச்சிட்டாங்க, சில நம்பர்ஸ் ஏற்றுட்டாங்க. அதனால் இந்த ஜனத்தொகை இந்த சென்சஸ் நடத்துறதுல எல்லாருடைய ரெப்ரசன்டேஷன், எல்லாருடைய அபிப்பிராயங்கள் இதுக்கு எடுக்க வேண்டும். அதனால் இது மோஸ்ட் அப்ரோப்ரியேட். டாக்டர் ராஜ்குமார் சார், you have done a wonderful thing organizing many communities. Though there is a shortage of time, I think we'll take it up further. Thank you for the opportunity. Thank you very much. Wonderful.